தளபதி படை அனைவருக்கும் வணக்கம். தளபதி விஜய் அவர்கள் நடந்த கூட்டத்தில் பல முக்கியமான உண்மைகளையும் பல விஷயங்களையும் பேசியிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஒரு சின்ன முழுமையான உண்மையான விளக்கத்தை பார்க்க போகிறோம். இப்போ நடந்த கூட்டத்தில் தளபதி விஜய் அவர்கள் நமக்குள்ளே சண்டை எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் சரி, இன்னும் பல கட்சிகள் கூட்டணிக்கு வரும் அப்படின்னு நினச்சோம், ஆனால் யாரும் வரலை. ஆனால் இப்போது மக்களுடன் மட்டும்தான் கூட்டணி அப்படின்ற மாதிரி தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இப்போ கூறியிருக்காரு. இது ஏன் இந்த நேரத்தில் கூடணும், ஏன் இந்த நேரத்தில் இப்படி ஒரு மீட்டிங் வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிக முக்கியமான அவசியமான ஒன்று தான். ஏன்னா சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, ஜனநாயகன் ஒரு பக்கம் ரிலீஸ் ஆகுமோ ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த நேரத்தில் தளபதி விஜய் அவர்கள் இப்போ கூட்டம் வைக்கிறது அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க. ஆமாங்க, இப்போ விசில் சின்னம் நம்மளுக்கு அறிவிச்சாச்சு, அது பல பேர் போய் சேரணும். அது இல்லாமல் இப்போவே கட்சி வேலைகள் ஆரம்பிக்கணும். அப்போ தான் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதிமுக அவங்க யாருடன் கூட்டணி அப்படின்ற மாதிரி தெளிவாக இருக்காங்க. ப்ளஸ் டிஎம்கேவும் யாருடன் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் எல்லோரும் கூட்டி பேசியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வேண்டாம். தளபதி விஜய் அவர்கள் ஏன் இந்த மாதிரி சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே மாவட்ட வாரியாக தலைவர்கள் இருப்பாங்க, மன்ற தலைவர் அந்த மாதிரி இருப்பாங்க, பல பேர் பொறுப்பில் இருப்பாங்க. இப்போது அரசியல் கட்சிக்கு வந்துட்டால் அதில் இருக்கிறவங்க தலைவர் அப்படியே எம்எல்ஏ ஆகிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதுக்குன்னு சொல்லிட்டு சில முடிவுகள் கட்சியிலேருந்து எடுப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் போடுவாங்க. சில பேர் நான் ரொம்ப நாளாக கட்சியில் இருக்கேன், எனக்கு பதவி கொடுக்கல, அவங்ககிட்ட பணம் இருக்குது, அவனுக்கு பதவி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் தான் தளபதி விஜய் அவர்கள் ஒரு 4-5 முறை அதையே பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருப்பார். இன்னும் நம்மளுக்குள்ளே ஒத்துமையாக இருந்தால் தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். இன்னொரு உண்மையான விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த பூத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேருந்து கூட்டிகிட்டு போவோம், கிட்ட போகிற வரைக்கும் ஒரு மனநிலை போவோம். அங்கே இருக்கிறவங்க கிட்ட போன உடனே ஏதாச்சும் சொல்லுவாங்க, டப்புன்னு மாற்றி போட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. நம்மளே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உண்மை தான். நிறைய பேர் நம்ம இதுக்கு முன்னாடியும் பார்த்துருப்போம். அந்த மாதிரி நடந்தால் ரொம்ப சந்தோஷம். இப்போது ஏடிஎம்கே அவங்க சைடுலேருந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக தளபதி விஜய் அவர்களை தாக்க தொடங்கியிருக்காங்க. ஆல்ரெடி நாம் தமிழர் கட்சி சீமான் அவரும் தாக்க தொடங்கியிருந்தார். இப்போ கொஞ்சம் அவர் சரி நம்ம தம்பி தான் அப்படின்ற மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகிட்டார். ஆனால் ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க 2 பேரும் டிஎம்கே மறைமுகமாக தாக்கிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே அவங்க நேராகவே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு